ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சனம், கரீனா கபூர், தபு இவங்கெல்லாம் நடிச்சு ராஜேஷ் கே கிருஷ்ணனோட இயக்கத்துல வெளியான க்ரூ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, கோஹினூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஏர்லைன்ஸ்ல நம்ம 3 ஹீரோயினுமே ஏர் ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஹெட் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாடியை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்போ அந்த பாடிய தூக்கும்போது, அந்த பாடிக்குள்ள எல்லாம் தங்கமா இருக்கு. அத பார்த்த நம்ம 3 ஹீரோயினுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அத அப்படியே அங்க இருக்கிற பைலட்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதனால அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீசர்லாம் அந்த தங்கத்த பறிமுதல் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம 3 ஹீரோயினுமே எதுக்கு நம்மளும் இப்படி ஸ்மக்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு 3 பேர் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 3 பேருமே தங்கத்த சாக்லேட் மாரி செஞ்சு கடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில இந்த உண்மையெல்லாம் கஸ்டம்ஸ் ஆஃபீசர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதே நேரத்துல இவங்க நெனச்ச மாரியே அந்த ஓனர்ட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் திருடுனாங்களா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராஜேஷ் வந்து கதைய கொண்டு போன விதம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாரி டைரக்டர் வந்து 3 ஹீரோயினுக்குமே ஒரு இன்ட்ரோ மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கீர்த்தி சனம் வந்து எப்படியாவது பைலட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியில அவங்கனால ஏர் ஹோஸ்டஸ் தான் ஆக முடியும். அதே மாரியே தபு வந்து எப்படியாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அந்த தொழில நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு காசு இல்லாதனால எதுவுமே நடக்காம இருக்கும். அதே மாரியே கரீனா கபூர் வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் கம்பெனிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இந்த 3 பேத்துக்குமே காசு இல்லாதனால இவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரோலாம் டைரக்டர் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி டைரக்டர் வந்து கதைய கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த காசுக்காண்டி கஷ்டப்படுற விதத்த காமிச்ச விதமா இருக்கட்டும். காசு வந்த பிறகு இவங்க எப்படி அந்த காச வச்சு ஆடம்பரமா செலவு பண்றாங்க, அவங்க குடும்பத்த பார்த்துக்கிற விதமா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் காமிக்கிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச மத்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கஸ்டம் ஆஃபீஸரா ஒருத்தர் வருவாரு. அவருக்கும் நம்ம கீர்த்தி சனமுக்கும் உள்ள அந்த ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல காமெடிலாம் உண்மையிலேயே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த காமெடியெல்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கஸ்டம்ஸ்ல லேடி ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 3 பேத்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அவங்க கடைசியில அந்த சாக்லேட் எடுக்கும்போது இது தங்கமா இருக்காது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஏரோப்ளேன் விதத்தெல்லாம் காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த தங்கத்த சாக்லேட் மாரி செஞ்சு கொண்டு போற அந்த சீன காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த பைலட்டா நம்ம கீர்த்தி சனம் இருப்பாங்க. அதெல்லாம் காமிச்சது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த லேண்டிங் சீன்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல டைரக்டர் வந்து காமெடியா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மேஜர் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் தான். அவரு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. அதே மாரி கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராஜேஷ் வந்து இந்த கதைய என்னதான் நல்லா கொண்டு போயிருந்தாலும், இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அதையே நம்ம டைரக்டர் வந்து ஹீரோ இல்லாம வெறும் ஹீரோயினா வச்சு எடுத்திருக்காரு. அவ்வளோதான். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த டபுள் மீனிங் சீன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இங்கேருந்து துபாய்க்கு தங்கத்த கடத்துவாங்க. அங்க காசு வாங்குவாங்க. அந்த காச வாங்கி இங்க செலவு பண்ணி ஆடம்பரமா இருப்பாங்க. அத கடைசியில கண்டுபிடிப்பாங்க. கடைசியில அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போனாங்க. அத தான் டைரக்டர் திருப்பி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி படத்த எடுத்திருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல ஹிந்தில தான் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல இல்ல இந்த படம். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.